சென்னையின் எதிர்கால வளர்ச்சியை தீர்மானிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பரந்தூர் விமான நிலைய திட்டம் தற்போது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக திட்டத்துக்கு எதிராக போராடி வந்த பரந்தூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். அதே நேரத்தில் சென்னைக்கு 2வது விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை அரசு கைவிடவில்லை என்றும், விவசாய நிலங்கள் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் மாற்று இடம் தேர்வு செய்யப்படும் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் மக்களின் நிலத்தையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கக்கூடாது என்ற அரசியல் நிலைப்பாட்டை விஜய் அரசு முன்வைத்துள்ளது. ஆனால் விஜய் அரசின் இந்த முடிவை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளும் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தொழில், முதலீடு, ஏற்றுமதி, வேலைவாய்ப்பு என தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சர்வதேச தரத்திலான புதிய விமான நிலையம் அவசியம் என்பதே திமுகவின் வாதமாக உள்ளது. இங்குதான் இரு தரப்பின் அரசியல் பார்வைகளும் மோதுகின்றன. மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்து வளர்ச்சி வேண்டாம் என கூறுகிறது விஜய் தரப்பு. வளர்ச்சிக்கான முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை கைவிடுவது மாநிலத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் என வாதிடுகிறது ஸ்டாலின் தரப்பு. உண்மையில் விவகாரம் விமான நிலையம் வேண்டுமா வேண்டாமா என்பதல்ல, எந்த இடத்தில் எவ்வளவு பாதிப்புடன் யாருடைய நலனை முன்னிலைப்படுத்தி விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பதே முக்கியமான கேள்வி. பரந்தூரை கைவிட்ட விஜய் அரசு அடுத்ததாக மாற்று இடத்தை எவ்வளவு விரைவாக தேர்வு செய்கிறது என்பதுதான் முக்கியம். புதிய இடத்திலும் விவசாயிகள், பொதுமக்கள் எதிர்ப்பை சந்தித்தால் தற்போதைய முடிவே கேள்விக்குறியாகிவிடும். மறுபுறம் இந்த விவகாரத்தை திமுக தனது அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் வாய்ப்பும் உள்ளது. நாங்கள் கொண்டு வந்த வளர்ச்சி திட்டத்தை புதிய அரசு நிறுத்துகிறது என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க ஸ்டாலின் விமர்சனம் வழிவகுக்கிறது. ஆக பரந்தூர் விவகாரம் ஒரு விமான நிலைய திட்டத்தின் கதை மட்டுமல்ல, மக்களின் வாழ்வாதாரமா, தொழில் வளர்ச்சியா என்ற இரு முக்கிய கேள்விகளுக்கு இடையிலான அரசியல் மோதலாக மாறியுள்ளது என்பதே உண்மை.